வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சரியான மோசமாக இருக்குது. எனக்கு தகவல் அறிஞ்ச அடிப்படையில் கடந்த டிசிசி மீட்டிங் எனக்கு வளமையாக இதில் பிரதானமாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் 27ஆம் தேதி டிசிசி மீட்டிங்கை திட்டமிட்ட ரீதியில் எனக்கு வழக்கு இருந்த நாள் அன்றைய தினம் போடப்பட்டு எனக்கு அதுக்கு முதலே கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் என்கிட்ட ஒரு வசனமும் கேட்கல அந்த டேட் ஓகேயான்னு சொல்லி அன்றைய தினம் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயம் தேவை கருதி 190 ஆசிரியர்களை வடக்கு மாநிலத்திலிருந்து ஆளுநர் அனுப்புகிறாருங்கிற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது தேவை கருதி அல்ல, சேவை சங்கத்தினுடைய தேவை கருதி தான் ஆளுநர் அவசரமாக பல இடமாற்றங்களை செய்திருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஆறால் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால் அதுக்கு ஆதாரமாக கூட ஏற்கனவே மல்லாவியோ இங்கேயோ வேறு செய்கிற ஒரு ஆசிரியர் மாதக்கணக்காக டெம்பரரி எக்ஸ்டென்ஷனில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்து அவர்கள் கதைச்சிருந்தவர்கள். அது தொடர்பாக நான் ஆளுநரிட கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். நான் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கில் திட்டமிட்ட ரீதியில் இவர்கள் வரவில்லை. உண்மையில் நான் பார்த்தேன்னா டிசிசி மீட்டிங்கில் லைவ் போர்டு இல்லாது என்கிற விஷயத்தை அமைச்சர் சந்திரசேகர் கதைச்சிருந்தவர். அதுக்கு தெளிவாக அவருக்கு முன்னால் கேண்டீனில் வச்சு சொன்னால் உங்கள்கிட்ட அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார், அவர் சொல்லுங்க சொன்ன ஆங்கிலங்க தமிழர் விலங்கு தெரியாது சொல்லுங்கண்டு சிரிச்சு போட்டு சொன்னவர். இனிமேல் அப்படி நடக்காதுன்னு. ஆனால் பார்த்தோன்னா அது பிறகு பிமல் ரத்நாயக்க மீடியாவை நிப்பாட்டி பர்சனல் மீட்டிங்ன்றது வேறு, அல்லது சாமத்திய வீடுன்றது வேறு, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்ன்றது வேறு, அல்லது பாத சம்பந்தமாக அல்லது போக்குவரத்து சம்பந்தமாக இருக்கிற மீட்டிங்ன்றது வேறு. கடந்த டிசிசி மீட்டிங்கில் அந்த 190 ஆசிரியர்கள் சம்பந்தமாக கதை கேட்கலையும் யாரும் அவங்கள கதைக்க விடையில பாதிக்கப்பட்ட ஆட்களை ஒருவருடைய வருடாந்த இடமாட்ட தற்காலிகமாக நிப்பாட்டி வைப்பதற்கு பிடி எஜுகேஷனல் பிடிக்கு அல்லது சட்டிக்கு அல்லது டிடியாக தான் இருக்க மாட்டாங்க அல்லது செக்ரட்டரிக்கு இந்த அடிப்படையில் அதிகாரங்கள் இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. வடக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது இந்த ஆளுநர் செய்கிற வேலைகள் மத்திய அமைச்சரில் இருக்கிற முக்கியமாக கல்வி அமைச்சரில் இருக்கிற பிரதி அமைச்சருக்கோ கல்வி அமைச்சருக்கோ தெரியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் கதை கேட்கல, அப்படியாண்டு கேட்குறார்கள். அதோட கரணி அமரசூரிய சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம், ஒரு கல்வி என்றது ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய உரிமை. ஸோ அதில் குழப்பங்களை செய்ய வேண்டாம். ஆகவே நான் தெளிவாக கரணி அமரசூரிய அவர்களை சந்திக்க சொல்லியிருக்கிறேன். குழப்பங்கள் செய்கிறது உங்களுடைய அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆசிரியர் சேவை சங்கமே ஒழிய அங்கே இருக்கிற அரசியல் நானோ அல்லது வேறு அரசியல்வாதியும் இல்லை. ஆனால் சிறிதரனை பொறுத்த வரைக்கும் 2014 19 வரைக்கும் வடக்கு கல்வியை சீரழிச்சதுன்றது உங்கள் எல்லாருக்கும் என்ன எல்லாவே தெரியும். நான் 2 வரைக்கும் யாரோடையும் கோல் பண்ணி கதைக்கவில்லை. கதைச்சாக்கள் கூட திருப்பி எனக்கு எடுத்திருக்கிறோம், நான் எடுக்கலை. நான் அதை நீங்கள் ஆளுநரோட பார்த்து கொண்டு விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அல்லது முட்டாள்தனமான ஒரு முடிவு. சிலதுகள் இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர்ன்றதுக்காக நான் ஜென்ரல் நாலேஜ் 100க்கு 100 எடுக்க வேண்டிய இல்லாத ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் 32 எடுத்த ப்ரொஃபஸர் மேலும் இருக்கணும். ஆகவே அதாவது கொமன் சென்ஸ் என்று இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் என்று இருக்கணும். அதாவது ஒரு மாவட்டத்தில் இல்லை ஒரு மாகாணத்தில் இருக்கிற மொத்த ஆசிரியர்கள் எடுத்து அதில் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் போனாக்கள் இனிமேல் டிரான்ஸ்ஃபர் போயில்லாமல் பிள்ளையோடு இருக்கிறார்கள், வயசு போனாக்களை எக்ஸாம் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டேட் அப்பாயின்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபரை கொடுக்க தெரியாத வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண பிடி, சட்டி இந்த எல்லா ஆணிகளுக்கும் என்னால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அநியாயமாக ஆசிரியர்களுடைய இருந்தால் ஒரு ஆசிரியர்களுடைய ஒரு மென்டல் பீஸை குழப்பினம்னு சொன்னால் எத்தனையோ மாணவர்களை அது பாதிக்கும். ஆகவே இதில் நான் நினைக்கிறேன் இவர்கள் தேவையில்லாத விடயங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் போய் கொண்டு கொடுக்கல.